2004 டிசம்பர் 26ஆம் தேதி. இந்த நாள் அவ்வளவு சீக்கிரம் யாராலையுமே மறக்க முடியாது. அதுக்கு காரணம் அன்னைக்கு ஏற்பட்ட கடல் சீற்றம் தான். சுனாமினா என்னன்னே தெரியாத நமக்கு அன்னைக்கு நடந்த சம்பவம் பேரதிர்ச்சியா தான் இருந்தது. இப்படி பெரிய பெரிய பாதிப்பை ஏற்படுத்துற இந்த சுனாமி எங்க இருந்து உருவாகுது, எப்படி உருவாகுது, இதனால என்னென்ன ஆபத்துகள் எல்லாம் ஏற்படுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சுனாமியோட உண்மையான ஆபத்து என்னன்னா அதோட சடன்ஸ் தான். அதாவது திடீர்னு வந்து சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே சூறையாடிக்கிட்டு போயிடும். சுனாமி அப்படிங்கிற வார்த்தையே ஜப்பானிய மொழியில இருந்து உருவானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா ஜப்பான்ல இந்த சுனாமிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா வேவ்ஸ் இன் தி ஹார்பர். அதாவது முன்னொரு காலத்துல சுனாமி மக்களுக்கு புதுசா இருந்தப்போ ஜப்பான்ல இருக்கிற ஒரு ஹார்பர்ல மக்கள் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல சுனாமி வந்து அந்த இடத்தையே அழிச்சிட்டு போனதுனால சுனாமிக்கு இப்படி ஒரு பெயர் வந்துச்சுன்னு சொல்லப்படுது. சுனாமி உருவாக்குற ஆரம்ப அலையோட ஹைட் 3 அடி தான் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு அலைக்கும் இடையில இருக்கிற தூரம் 100ல இருந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். சாதாரண அலையோட கம்பேர் பண்ணும்போது 1000 மடங்கு சுனாமியோட அலைகள் பெருசா தான் இருக்கும். இந்த சுனாமியோட ஸ்பீடு ஒரு ஜெட்டோட ஸ்பீடுக்கு ஈக்குவலா இருக்கு. கரையை தொடர வரைக்கும் மீடியம் ஸ்பீட்ல வரக்கூடிய இந்த அலைகள் கரையை தொட்டதுக்கு அப்புறம் ஒரு பேரலையா உருமாறுது. இந்த அலை அடிக்கிறதுக்கு காத்தோ அட்மாஸ்பியரோ காரணமே கிடையாது. கடலுக்கு அடியில் நடக்கிற விஷயங்கள் தான் சுனாமியை உருவாக்குது. பொதுவா சுனாமி உருவாக்குறதுக்கு காரணம் நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு, நிலச்சரிவு, பாம் பிளாஸ்ட் மற்றும் பனிப்பாறை உருகுறதுன்னு நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் சில அரிய காரணங்களால, அதாவது எரிகற்கள் வந்து மோதுறதுனால கூட சுனாமி உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 88% சுனாமி உருவாக்குறதுக்கு காரணம் என்னன்னா நிலநடுக்கம் மட்டும்தான். கடலுக்கு அடியில எர்த்குவேக் நடக்கிறதுனால உருவாக்குற ஒரு மிகப்பெரிய ரியாக்ஷன் தான் சுனாமியை உருவாக்குது. அதனால சுனாமிங்கிற ஒரு விஷயம் 95% கடலுக்குள்ளேயே நடந்து முடிஞ்சிடும். நம்ம வெளியே பாக்குறது வெறும் 5% மட்டும்தான். பொதுவா சுனாமி உருவாக்குறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பூமிக்கு அடியில இருக்கிற டெக்டானிக் பிளேட்ஸ் எப்பவுமே மூவ் ஆகிட்டே இருக்கும். அதோட எட்ஜஸ் எந்த நேரத்துல ரொம்ப அதிகமான வைப்ரேஷனை சந்திக்குதோ அப்பதான் மினிமம் 8 புள்ளி அளவிலான வைப்ரேஷன் தண்ணியில பாஸ் ஆகுது. இந்த வைப்ரேஷன் போதாதுன்னு கடலோட அடித்தள மொத்தமாகவே மேலே ஏறுறதுனால மேலையும் கீழையும் ஆசிலேஷன் மாதிரியான எஃபெக்ட் ஒன்னு உருவாகும். இந்த சம்பவம் நடக்கிற மையப்பகுதியில கப்பல் ஒன்னு இருந்தாலும் அதை ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல உருவாக்குற அலையானது வெறும் 1.5 அடி ஹைட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சர்ஃபேஸ் மேலையும் கீழையும் மூவ் ஆகி இந்த அலை அப்படியே கடல்ல டிராவல் ஆகி வரும்போதுதான் ராட்சச அலையா உருமாறுது. இதோட பின்விளைவா கடலோரத்தை வந்து சேர்ற அந்த அலையோட ஸ்பீடு 400ல இருந்து 800 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஒரு சில சமயங்கள்ல இதோட ஸ்பீடு 1000 கிலோமீட்டர் கூட தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி 1000 கிலோமீட்டர் தாண்டுச்சுன்னா கடலோர பகுதிகள் இந்த மாதிரி அலைக்கிட்டே இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒருவேளை நீங்க பீச்ல நின்னுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது கடல்ல இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்கறத நீங்க கவனிக்கவும் முடியும். அந்த நேரத்துல நீங்க போய் மீன் பிடிக்கிறது, முத்து எடுக்கிறது மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்க்கவே கூடாது. அந்த இடத்தை விட்டு ஓடுறதை தவிர உங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. முதல்ல கடல் நீர் உள்வாங்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் வர அலையோட ஸ்பீடு 50 கிலோமீட்டர் பெர் ஹவரா இருக்கும். அதுக்கப்புறம் 2வது 3வது அலைகள் வர வர கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட் அதிகரிக்கும். ஒருவேளை கடலோட ஆழம் அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அலைகள் அதிகமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் கடல் தண்ணி ஸ்பீடா ஊருக்குள்ள வர ஆரம்பிக்கும். இதைத்தான் சுனாமின்னு சொல்றோம். ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பீச்ல நின்னுக்கிட்டு இருந்தீங்கன்னா கடல் உள்வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு 20 நிமிடங்கள் உங்களுக்கு டைம் இருக்கு. அந்த நேரத்துல நீங்க வேகமா ரியாக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டராவது தாண்டிட்டீங்கன்னா உங்களால தப்பிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க பக்கத்துல இருக்கிற உயரமான பில்டிங்ல ஏறினா தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. அது கூட அலைகளோட வேகத்தை மட்டும் பொறுத்துதான். ஒருவேளை அலையோட வேகம் 2000 கிலோமீட்டர் வேகத்துல அடிக்குதுன்னா எவ்வளவு உயரமான பில்டிங்கா இருந்தாலும் சுக்குநூறாகி கீழே விழுந்து விடக்கூடிய அபாயமும் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு கடலை விட்டு 10ல இருந்து 15 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறது தான் பாதுகாப்பு. ஆனா ஒண்ணு, எந்த காரணத்தினாலையும் காருக்குள்ள அடைபற்றவே கூடாது. ஏன்னா தண்ணி வந்ததுக்கு அப்புறம் கார்ல மாட்டிட்டு இருக்கிறத விட மோசமான விஷயம் வேற எதுவுமே இருக்க முடியாது. அதே மாதிரி சுனாமில மிதந்துட்டு வரக்கூடிய குப்பையில இருந்து கூட நீங்க பாதுகாப்பா இருக்கணும். பாதுகாப்பா இல்லன்னா தசாவதாரம் படத்துல ஒரு கருப்பு கமலுக்கு நடந்த கதி தான் நமக்கு நடக்கும். இப்போ நான் சொன்னதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்க தப்பிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. முதல் அலை வந்ததுக்கு அப்புறம் சுனாமியோட வேகம் கம்மியாகிருச்சுன்னு நினைச்சு மறுபடியும் டேஞ்சர் பாயிண்ட்ல போய் நிக்க கூடாது. ஏன்னா இது ரொம்பவும் மோசமானது. உதாரணத்துக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் செவேரோ குர்லிங்ஸ் அப்படிங்கிற ஒரு தீவுல 1952ல நடந்திருக்கு. முதல் அலை வந்துட்டு போனதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாரும் பீச்சுக்கு திரும்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா 30 நிமிஷம் கழிச்சு முதல்ல வந்த அலையை விட 2 மடங்கு ஹைட்ல 60 அடி உயரத்துக்கு அலை வந்திருக்கு. அந்த அலைகள்ல சிக்கன அங்க இருந்த யாராலையுமே உயிர் தப்பிக்க முடியல. சுனாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஞாபகத்துக்கு இருக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அதாவது முதல் அலை வந்ததுக்கு அப்புறம் 2ல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள அடுத்தடுத்த அலைகள் வரும். எப்பவுமே முதல் அலை மீடியமான ஸ்பீட்ல வந்து சுத்தி இருக்கிற மரம், செடி, கார் இதெல்லாம் சூறையாடிட்டு போயிடும். 2வது அலையும் 3வது அலையும் தான் பில்டிங்கையே அடிச்சு உடைக்கிற அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லா வரும். நான் சொன்ன மாதிரியே செவேராங்கிற ஐலாண்ட்ல இதே மாதிரி விடிய காலையில 4 மணிக்கு சுனாமி வந்திருக்கு. 3ல இருந்து 4 மணி நேரத்துக்குள்ள நிறைய அலைகள் உண்டாக்கி கிராமம் மொத்தத்தையும் அழிச்சிருச்சு. இப்படி திடீர்னு சுனாமி வர்றத உடனே தெரிஞ்சுக்க உலகம் ஃபுல்லா நிறைய வார்னிங் சென்டரும் இருக்கு. இது 24 மணி நேரமும் ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த சென்டரோட வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா சுனாமி எந்த இடத்துல உருவாகுது, எவ்வளவு நேரத்துல கரையை வந்து தாக்கும்னு துல்லியமா சொல்றதுதான். அவங்களோட ஹெல்ப் மூலமா நமக்கு 2ல இருந்து 3 நிமிஷம் பிரீசியஸ் டைம் கிடைக்கும். இன்னும் சில ரேர் கேஸ்ல 3ல இருந்து 4 மணி நேரம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சுனாமியோட ஹைட் எவ்வளவுன்னு மெஷர் பண்ணா மட்டும்தான் சுனாமி எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படிங்கறத அக்யூரேட்டா சொல்ல முடியும். இது வரைக்கும் இந்த உலகத்துல உருவான சுனாமிலேயே மிகப்பெரிய சுனாமி அலாஸ்கால தான் நடந்திருக்கு. அலாஸ்கால 90 மில்லியன் டன் அளவிலான பனிக்கட்டி ஒண்ணு கடல்ல கலந்திருக்கு. இதனால 1700 அடிக்கும் அதிகமான பெரிய சுனாமி ஏற்பட்டிருக்கு. இதனால 10 கிலோமீட்டர் ரேடியஸ்ல சுத்தி இருந்த எல்லாத்தையும் சின்ன பின்னமாக்கி இருக்கு. கிரக்கடோவா அப்படிங்கிற ஒரு தீவுல 19ஆம் நூற்றாண்டுல நடந்த எரிமலை வெடிப்பால
அந்த தீவுல வாழ்ந்த 10,000 மக்களும் சுத்தி இருந்த 1000 கப்பல்களும் அழிஞ்சு போயிருக்கு. இந்த மாதிரி எரிமலை வெடிப்பால கூட சுனாமி உருவாகும். ஆனா அது ரொம்ப ரேரா 5% தான் நடக்கும். இப்படி நேச்சரை தவிர்த்து மனுஷனாலையும் சுனாமியை உருவாக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு சம்பவம் 20ஆம் நூற்றாண்டுல நடந்திருக்கு. கடலுக்கு அடியில டெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு பாமால 984 அடி உயரத்துக்கு கடல் அலைகள் உருவாகி இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அது கரையை ரீச் பண்றதுக்கு முன்னாடியே அலைகள் நார்மலா இருக்கு. இது மட்டும் இல்லாம சுனாமி உருவாகிறதுக்கு வேற சில காரணங்களும் இருக்கு. அதுல ஒண்ணுதான் ஆஸ்ட்ராய்டு. 1 கிலோமீட்டர் டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்டு ஒண்ணு பூமியில விழுந்தா ஒரு மாபெரும் சுனாமியை உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஆஸ்ட்ராய்டு விழுற இடத்துல இருந்து சுத்தி 20 கிலோமீட்டருக்கு எல்லாத்தையுமே சாம்பலாக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் டைனோசர் வாழ்ந்த காலத்துல நடந்திருந்ததா கண்டுபிடிச்சிருந்தாங்க. 2004ல சுமத்ரா ஐலாண்டுக்கு பக்கத்தில் நடந்த மிகப்பெரிய நிலநடுக்கத்தால சுத்தி இருந்த 14 கண்ட்ரியையும் சுனாமி தாக்குச்சு. இந்த சம்பவத்துல கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் இறந்து போயிருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் பல கடலோர பகுதிகள், முக்கியமா நாகப்பட்டினம் எல்லாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு. இந்த சுனாமியோட பவர் எவ்வளவு இருந்துச்சுன்னா, ஜப்பான்ல ஹிரோஷிமால போடப்பட்ட பாம்ல எந்த அளவுக்கு பவர் இருந்ததோ அதை விட 2000 மடங்கு அதிகமான பவர்ல இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. 2004ல ஏற்பட்ட இந்த சுனாமில உயிரிழந்தவங்களை நினைவு கூர்ற விதமா ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 26ஆம் தேதி மீனவர்கள் கடலுக்கு போறதே கிடையாது. இப்படி ஒரு கோர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 22 வருஷங்கள் ஆனாலும் இந்த சம்பவம் இன்னும் மக்கள் மனசுல ஆறாத வடுவாதான் இருக்கு.